everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர் ஐ டார்க்னஸ், அண்டர் ஐ பிக்மெண்டேஷன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கலரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. மேக்கப் பண்ணும்போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஐ மேக்கப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு ஈவன் அண்ட் ஃப்ளாலெஸ் லுக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ரெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ஐ ப்ரைமரோ உங்கள் ஃபேஸ் ப்ரைமர் ஏதாவது நீங்கள் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர், ஐ ப்ரைமர் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரைமர். ஸோ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரைமரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரைமரை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அண்டர் ஐ ஏரியாவை சுற்றி நான் அப்ளை பண்ணுறேன். ஐலிட்லேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்மூத்தன் அவுட் பண்ணும். அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ஓரளவு ப்ளர் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வச்சிருக்கும். அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகே, ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் 1 வந்து மாய்ஸ்சரைஸ், ஸ்டெப் 2 வந்து ப்ரைம். ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃபேர் ஸ்கின்ல இருந்து உங்களுக்கு டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னா பீச் கரெக்டர் போய்க்குங்க. மீடியம் ஸ்கின்ல இருந்து டிஸ்கலரேஷன் இருக்குதுன்னா ஆரஞ்சு கரெக்டர் வந்து போய்க்குங்க. கொஞ்சம் வந்து டீப்பாக உங்களுக்கு டீப் ஸ்கின்னுக்கு டீப்பாக வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்குங்க. நான் மீடியம் டு டேன் ஸ்கின் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கரெக்டர் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து எனக்கு அந்தளவுக்கு டிஸ்கலரேஷன் இல்லை, பட் உங்களுக்கு வீடியோ டெமோக்காக வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து எடுத்து உங்களோட அண்டர் ஏரியாவில் நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதே யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபிங்கரை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த நேச்சுரல் ஹீட் வந்து அந்த வார்ம்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் ஹீட் அண்ட் வார்ம்த் வந்து நல்லா ப்ராடக்ட்டை மெல்ட் பண்ணி நல்லா செட்டில் பண்ணி கொடுக்கும் ஸ்கின். நான் க்ளீன் ஃபிங்கராக பார்த்துக்கிறேங்க. ஸோ இதை மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நல்லாவே நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா பிராண்டடான ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து இது பண்ணி யூஸ் நல்லா வந்து ஹைட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். ரொம்ப அப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கிறோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடில் உள்ள ஃபவுண்டேஷனோ இல்லை ஸ்கின் மேட்சிங் ஷேடில் உள்ள கன்சீலரோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோங்க. பட் லைட் வெயிட்டாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கன்சீலர் வந்து நீங்கள் போய்க்கிறங்க. அது ரொம்பவே நல்லது. ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிளை ஹைட் பண்ணும், பிக்மெண்டேஷன் உங்களுக்கு ஹைட் பண்ணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அண்ட் ஃப்ளாலெஸ் அண்டர் ஏரியா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கன்சீலர் வந்து இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணிக்கிறங்க. லிக்விட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிரும் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ லிக்விட் கன்சீலர் நிறைய பிராண்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்ச பிராண்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த மாதிரி டேப்பிங் மோஷன்லேயே யூஸ் பண்ணுங்கள். டேப்பிங் மோஷன்லேயே யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு கண்களை மேலே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இடையில வந்து கேப் விடுங்க. ஸோ இப்போ நான் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து விட்டுறேன். கொஞ்சம் கண்ணுக்குள்ளே வந்து இறங்கட்டும். அதாவது அந்த ஸ்கின்னுக்குள்ளே வந்து நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இப்போ பிளெண்ட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்னா உங்களுக்கு இந்த கன்சீலர் ஷேட் அப்படியே தெரியும். அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். வெறும் பிளெயின் கலர் பவுடராக இருக்கும். இல்லை உங்கள் ஸ்கின் மேட்சிங் கன்சீலர் இல்லைனா ஃபவுண்டேஷன் நீங்கள் என்ன கலர் ஷேடு யூஸ் பண்ணிங்களோ அதே ஷேடில் உள்ள லூஸ் பவுடரோ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். லூஸ் பவுடர் போடும்போது நல்லா ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். காம்பேக்ட் போடுறதுனால மேட்டிஃபைங் காம்பேக்ட் உள்ளது போங்க, சிம்மர் உள்ளது வந்து போகாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பவுடர் பஃப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை பவுடர் ப்ரஷில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கன்சீலருக்கான மேட்சிங்கான ஷேடே நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரெஸ்ஸிங் மோஷனில் அப்ளை பண்ணுறேன். நெவர் ரப் இட். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணக்கூடாது, ஸ்வைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மென்மையான மோஷன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர்லாம் உங்களுக்கு வந்து தெரியலை. பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சீலர் ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் நம்ம போட்டு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம பவுடர்லாம் செட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதாக போயிடுச்சு. ப்ரைமர் வந்து போட்டுக்கனால லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மூதனாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே ஐ ஏரியா வந்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஐ ஏரியா வந்து நீங்கள் கொண்டுட்டு வர்றது. ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் ஐ மேக்கப் என்னென்ன போகிறீங்களோ, ஐ ஷேடோவோ லைனரோ எது நீங்கள் போகிறீங்களோ, எந்த மாதிரி போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போய்க்கிறங்க. போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஐ ஷேடோ கலர்ஸ்லாம் ஆக்சிடைஸ் ஆகாது, உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், சீம்லெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அண்டர் ஏரியா வந்துட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் வந்து கேளுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஆரஞ்சு கலர் கரெக்டாக கன்சீலர் பவுடர் எல்லாமே வந்து மெயின் தான். பட் கண்டிப்பாக ஐ ஏரியாவை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலஸ் அண்ட் ஸ்மூத்தாக வந்து க்ளைட் ஆகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் பண்ணிக்கிறங்க. அது இன்னுமே ஸ்மூத் அவுட் பண்ணி அடுத்தடுத்து போடுற ப்ராடக்ட் நல்லா ஹோல்டு பண்ணி லாங் லாஸ்டிங் வச்சிருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர், அது ஸ்கின் மேட்சிங் ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பவுடர். ஸோ எஸ், மாய்ஸ்சர், ப்ரைம், அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டாக தேர்டு வந்து ப்ரைமருக்கு அடுத்து அதுதான் மெயின். ஸோ அதான் டார்க் சர்க்கிள், டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி அந்த ஈவன் ஸ்கின்னுக்கு வந்து கொண்டு வரும். அந்த ஸ்கின் ஷேடுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஸ்கின் மேட்சிங் ஷேட் ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. டேபிங் பேட்டிங் மோஷனையும் இது பண்ணுங்கள். ரப் பண்ணக்கூடாது, ஒயிட் பண்ணக்கூடாது, இல்லாட்டா ஆரஞ்சு கலர் கரெக்டோட மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு எஸ் அதோட வந்து நீங்கள் ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.